ஓம் சாந்தி. இன்றைய முரளி 21 ஜூன் 2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டது உங்கள் நினைவிற்கு வந்திருக்கிறது. இப்போது நமது வீடு சாந்தி தாமத்திற்கு போகிறோம். வீடு திரும்ப கொஞ்சம் நேரமே மீதம் இருக்கிறது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு வீட்டிற்கு போகும் நினைவு இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் இந்த பழைய உலகை பார்த்தும் பாராமல் இருப்பார்கள். அவர்களிடம் எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும். வேலை வெட்டிகளை செய்தால் லேசாக இருப்பார்கள். இங்கும் அங்கும் வீண் விஷயங்களை தமது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். தம்மை இந்த உலகின் விருந்தாளியாக நினைப்பார்கள். ஓம் சாந்தி. நாம் கொஞ்ச நேரத்திற்கு இந்த பழைய உலகில் விருந்தாளியாக இருப்பது சங்கமயுக பிராமண குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்கள் உண்மையான வீடு சாந்திதாமும் மனதிற்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்பதையே மனிதர்கள் அதிகமாக நினைவு செய்கிறார்கள். எனினும் மனம் என்றால் என்ன, அமைதி என்றால் என்ன, நமக்கு எங்கிருந்து அமைதி கிடைக்கும் என்ற எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நமது வீட்டிற்கு செல்ல கொஞ்ச நேரமே மீதம் இருப்பது உங்களுக்கு தெரியும். முழு உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் வரிசைப்படி அங்கே போவார்கள். அது சாந்திதாமும், இது துக்கதாமும். இதை நினைவு செய்வது சகஜந்தானே. ஒருவர் முதியவராக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் இதை நினைவு செய்ய முடியும் தானே. இதில் முழு உலக ஞானமும் வருகிறது, முழு விவரமும் புத்தியில் வருகிறது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நாடகப்படி நாம் சாந்தி தாமத்திற்கு போகிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இது புத்தியில் இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், நினைவும் இருக்கும். நமக்கு நமது 84 பிறவிகளின் நினைவு வந்திருக்கிறது. அந்த பக்தி மார்க்கம் வேறு, இவை ஞான மார்க்க விஷயங்கள். இனிய குழந்தைகளே, இப்போது உங்கள் வீடு நினைவிற்கு வருகிறதா என தந்தை கேட்கிறார். எவ்வளவு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், எவ்வளவு அதிகமான விஷயங்களை கேட்கிறீர்கள். இப்பொழுது நாம் சாந்தி தாமத்திற்கு போவோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லவே தந்தை வந்திருக்கிறார். சுகதாமத்தில் ஆத்மாக்கள் சுகத்திலும் அமைதியிலும் இருக்கும். சாந்தி தாமத்தில் அமைதி மட்டும் இருக்கும். இங்கேயோ அநேக பிரச்சனைகள் இருக்கின்றன. இங்கே மதுவனத்தில் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போகிறீர்கள். மதுவனத்திலிருந்து நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போகிறீர்கள். அப்போது புத்தி வீண் விஷயங்கள், உங்கள் வேலை வெட்டி போன்றவற்றின் பக்கம் போகிறது. இங்கே அந்த சிக்கல் எதுவும் இருப்பதில்லை. ஆத்மாக்கள் நம் சாந்தி தாமத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும். இங்கே நாம் நடிகர்கள் ஆகிறோம். நாம் எப்படி நடிகர்களாக இருக்கிறோம் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகள் உங்களுக்கே தந்தை வந்து கற்பிக்கிறார். கோடியில் சிலர் படிக்கிறார்கள், எல்லோரும் படிக்க மாட்டார்கள். இப்போது நீங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருக்கிறீர்கள். முன்னர் அறிவில்லாமல் இருந்தீர்கள். இப்போது சண்டை சச்சரவு எவ்வளவு இருக்கின்றன. இதை என்னவென்று சொல்வீர்கள்? நாம் நமக்குள் சகோதரர்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். சகோதரர்கள் எப்போதாவது கொலை செய்வார்களா என்ன? ஆமாம், சொத்துக்காக கொலையும் செய்கிறார்கள். நாம் எல்லோரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் நமக்கு தந்தை வந்து கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் நடைமுறையில் புரிந்திருக்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே கற்பிக்கிறார். ஏனென்றால் அவர் ஞானக்கடல். இந்த படிப்பு வேற யாருக்கும் தெரியாது. தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர் என்பதும் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். உலகை படைப்பவர் என்று அவரை சொல்ல மாட்டார்கள். உலகம் முதலும் முடிவும் இல்லாதது. அவரை சொர்க்கத்தை படைப்பவர் என்றே சொல்வார்கள். அங்கே வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. இங்கேயோ அநேக கண்டங்கள் இருக்கின்றன. ஒரு காலம் இருந்தது, அப்போது ஒரு தர்மம் மட்டும் இருந்தது, ஒரு கண்டம் மட்டும் இருந்தது. பின்னால் வெரைட்டி தர்மங்கள் வந்தன. வெரைட்டி தர்மங்கள் எப்படி வருகின்றன என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் அமர்கிறது. முதலில் இருப்பது ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம். அதை இங்கே சனாதன தர்மம் என்றும் சொல்கிறார்கள். எனினும் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் எல்லோரும் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள். பதித்தமாக மட்டும் ஆகியிருக்கிறீர்கள். சதோ பிரதானத்திலிருந்து சதோரஜோ தமவாகி கொண்டே சென்றீர்கள். நாம் ஆதி சனாதன தேவி தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள். நாம் அதிக பவித்திரமாக இருந்தோம். இப்போது நாம் அதிக பவித்திரமாக இருந்தோம். இப்போது பதித்தமாக இருக்கிறோம் என்பதை உணர்கிறீர்கள். நீங்கள் பவித்திர உலகின் எஜமானராவதற்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றிருந்தீர்கள். நாம் முதலில் பவித்திர இல்லற தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தோம். இப்போது நாடக திட்டப்படி ராவண ராஜ்யத்தில் நாம் பதித்த இல்லற மார்க்கமாக மாறியிருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். பதித்த பாவனரை, எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நீங்களே புகார் செய்தீர்கள். இது நேற்றைய விஷயம். நேற்று நீங்கள் பவித்திரமாக இருந்தீர்கள், இன்று அப்பவித்திரமாகி புகார் செய்கிறீர்கள். ஆத்மா பதித்தமாகிவிட்டது. பாபா வந்து மீண்டும் எங்களை தூய்மையாக்குங்கள் என்று ஆத்மா அழைக்கிறது. இப்போது இந்த கடைசி பிறவி பவித்திரமானால் பிறகு 21 பிறவிகளுக்கு நீங்கள் மிகுந்த சுகவாசி ஆவீர்கள் என்று தந்தை சொல்கிறார்.
பாபா மிக நல்ல விஷயங்களை சொல்கிறார், கெட்ட விஷயங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீங்கள் தேவராக இருந்தீர்கள் தானே, இப்போது மீண்டும் ஆக வேண்டும், பவித்திரமாகுங்கள். எவ்வளவு எளிது, வருமானம் மிகவும் பெரியது. சிவபாபா வந்திருப்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் உள்ளதா? அவர் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வருகிறார். பழைய உலகம் நிச்சயம் புதிதாகிறது. இதை வேற யாரும் சொல்ல முடியாது. சாஸ்திரங்களே கலியுகத்தின் ஆயிலை மிக நீளமாக்கி விட்டார்கள். இவையெல்லாம் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளன. இப்போது குழந்தைகள், நீங்கள் பாவத்தில் இருந்து விடுபட முயற்சி செய்கிறீர்கள். வேறு எந்த பாவமும் செய்யக்கூடாது என்ற கவனம் இருக்க வேண்டும். தேக அபிமானத்திற்கு வரும்போதே மற்ற விகாரங்கள் வருகின்றன, அதனால் பாவம் ஏற்படுகிறது. எனவே பூதங்களை விரட்ட வேண்டும். இந்த உலகின் எந்த பொருள் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் வர வேண்டும். பார்க்கிறீர்கள், பழைய வீட்டில் இருக்க வேண்டியிருக்கிறது, எனினும் புத்தி புதிய உலகில் இருக்கிறது. எப்போது புதிய வீட்டிற்கு போக வேண்டுமோ அப்போது புதியதை மட்டுமே பார்ப்பீர்கள். எதுவரை இந்த பழைய வீடு அழியவில்லையோ அதுவரை கண்களால் பழையதை பார்க்கும் பொழுது புதியதை நினைவு செய்ய வேண்டும். வருத்தப்படும்படி எந்த செயலையும் செய்யக்கூடாது. இன்று இன்னாருக்கு துக்கம் கொடுத்து இந்த பாவம் செய்தேன் என்பதை அறியும்போது, பாபா இது பாவமா என தந்தையிடம் கேட்க முடியும். ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கேட்காவிட்டால் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். தந்தையிடம் கேட்டால் அவர் உடனே லேசாக்கி விடுவார். நீங்கள் மிகுந்த சுமையோடு இருக்கிறீர்கள். பாவங்களின் சுமை மிக அதிகமாக இருக்கிறது. பிறகு 21 பிறவிகள் பாவங்களிலிருந்து விலகி லேசாக இருப்பீர்கள். பல பிறவிகளின் சுமை தலையில் இருக்கிறது. எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு சுமை குறைந்து கொண்டே போகும். துரு நீங்கி கொண்டே இருக்கும். பிறகு மகிழ்ச்சி அதிகமாகும். சத்தியுகத்தில் நீங்கள் அதிக மகிழ்ச்சியோடு இருந்தீர்கள். பிறகு குறைந்து குறைந்து எல்லா மகிழ்ச்சியும் மறைந்து கொண்டே போனது. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரையிலான இந்த பயணத்திற்கு 5000 வருடங்கள் ஆகின்றன. நாம் சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு எப்படி வந்தோம் என்று சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வரும் யாத்திரை பற்றி இப்போது தெரிந்துவிட்டது. இப்போது நீங்கள் நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு மீண்டும் செல்கிறீர்கள். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. தந்தை அறிய வேண்டும். தந்தை வந்திருப்பதால் நிச்சயம் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். குழந்தை பிறந்தால் ப்ராப்பர்ட்டிக்கு அதிபராகிறது. தந்தையுடையவரானதால் போதை ஏற வேண்டும் தானே, ஏன் இறங்க வேண்டும்? நீங்கள் பெரியவர்கள் தானே. எல்லையற்ற தந்தையின் குழந்தையாகி இருப்பதால் எல்லையற்ற ராஜத்தானி மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனால் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபி வல்லவரின் கோபியரிடம் கேளுங்கள் என பாடலும் உள்ளது. வல்லவர் தந்தை தானே, அவரிடம் கேளுங்கள். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி மகிழ்ச்சியின் அளவு அதிகமாகும். சிலர் உடனே தனக்கு சமமாக மாற்றுகிறார்கள். எல்லாவற்றையும் மறக்க வைத்து தமது ராஜஸ்தானியை நினைவூட்டுவதே குழந்தைகளின் வேலையாக இருக்கிறது. நீங்கள் சொர்க்கத்தை அதிபராக இருந்தீர்கள். இப்போது கலியுகம் பழைய உலகம், பிறகு புது உலகமாக மாறும். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் தந்தை பாரதத்திற்கே வருகிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. அவரது ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். தந்தை வந்து நமக்கு ராஜஸ்தானியை கொடுத்து விட்டு போகிறார். பிறகு நினைவு செய்வதற்கு அவசியமே இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு எப்போது பக்தி ஆரம்பமாகுமோ அப்போது நினைவு செய்வீர்கள். ஆத்மாக்கள் சொத்து சுகங்களை அனுபவித்தன. அதனால் பாபா மீண்டு வந்து எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைவு செய்கின்றனர். அவர் நமது தந்தையாக இருக்கிறார், டீச்சராக இருக்கிறார், குருவாக இருக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உலகின் முதல் இடை கடைசியின் சக்கரம் 84 பிறவிகளின் ஞானம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. எண்ணற்ற முறை 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள். மேலும் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். இதற்கு ஒருபோதும் முடிவு வராது. உங்கள் புத்தியில் தான் இந்த சக்கரம் இருக்கிறது. சுய தரிசன சக்கரம் அடிக்கடி நினைவிற்கு வர வேண்டும். இதுவே மண்மனாப்பாவை எவ்வளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அவ்வளோ பாவங்கள் சாம்பலாகும். நீங்கள் எப்போது கர்மாத்தீத்த நிலைக்கு அருகில் வருவீர்களோ அப்போது நீங்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டீர்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் விகர்மங்கள் நடக்கின்றன. சம்பூர்ண கர்மாத்தீத்த நிலை இப்போது இன்னும் வரவில்லை. இந்த பாபாவும் உங்களோட மாணவராக இருக்கிறார். கற்பிப்பவர் சிவபாபா. இவருக்குள்ள பிரவேசம் செய்தாலும் இவரும் மாணவராக இருக்கிறார். இவை புதிய விஷயங்கள். இப்போது நீங்கள் தந்தையையும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே எவ்வளவு மேலதாளங்களை மணிகளை அடிக்கிறார்கள், இங்கே நினைவில் மட்டும் இருக்க வேண்டும். ஆத்மா அமரர் அழியாத ஆசனமும் இருக்கிறது. அதற்காக அழியாத மூர்த்தியாக தந்தை மட்டுமே இருப்பது கிடையாது. நீங்களும் அழியாத மூர்த்திகள். அழியாத மூர்த்தி ஆத்மாவிற்கு இந்த புருவ மத்திய ஆசனம் நிச்சயம் புருவ மத்தியிலேயே அமரும். வயிற்றில் ஒன்றும் அமராது. நமது அழியாத மூர்த்தி ஆத்மாக்களுக்கு ஆசனம் எங்கே இருக்கிறது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இந்த புருவ மத்தியில் நமது ஆசனம் இருக்கிறது. அமிர்தசரஸில் அகால் தத்து இருக்கிறது. அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. அழியாத மூர்த்தி என்று புகழும் பாடுகிறார்கள்.
அவரது அழியாத ஆசனத்தை பற்றி யாருக்கும் தெரியாது, இப்போது உங்களுக்கு தெரியும். ஆசனம் இதுதான். இதில் அமர்ந்து சொல்கிறார், ஆத்மா அழியாதது, உடல் அழிவது. ஆத்மாவிற்கு இது அழியாத ஆசனம். இந்த அழியாத ஆசனம் எப்போதும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் அந்த ஆசனத்தை செய்து வைத்து பெயர் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அழியாத ஆத்மா இங்கே அமர்ந்திருக்கிறது. குழந்தைகள், உங்கள் புத்தியில் அர்த்தம் இருக்கிறது. ஏக் ஓம்கார் என்பதின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் கோவிலுக்கு சென்று அச்சுதம் கேசவம் என்று சொல்கிறார்கள். அதில் அர்த்தம் எதுவும் இல்லை. அப்படியே ஸ்துதி பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அச்சுதம் கேசவம் ராமநாராயணும். இப்போது ராமர் எங்கே, நாராயணர் எங்கே? அவையெல்லாம் பக்தி மார்க்கம் என்று தந்தை சொல்கிறார். ஞானம் மிக எளிதாக இருக்கிறது. ஒருவர் மற்ற விஷயத்தை கேட்பதற்கு முன்பாக தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். அந்த முயற்சியை யாரும் செய்வதில்லை, மறந்து விடுகிறார்கள். மாயா இப்படி செய்கிறது, பகவான் இப்படி செய்கிறார் என ஒரு நாடகமும் இருக்கிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள், மாயா உங்களிடம் புயலை கொண்டு வருகிறது. பலசாலியோடு பலசாலியாக மாறி யுத்தம் செய் என்பது மாயாவின் கட்டளை. நீங்கள் எல்லோரும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். இங்கே எந்தெந்த விதத்தில் வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சிலர் மிக பலவீனராக இருக்கிறார்கள், சிலர் மத்திய பலவீனராக இருக்கிறார்கள், சிலர் சக்திசாலி வீரர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் மாயாவோடு யுத்தம் செய்வார்கள். முற்றிலும் மறைவாக அண்டர் கிரவுண்டில் இருக்கிறீர்கள். அவர்களும் அண்டர் கிரவுண்டில் குண்டுகளை சோதிக்கிறார்கள். அவர்கள் தமது மரணத்திற்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்களுடையது அறிவியல் பலன். இயற்கை ஆபத்துக்களும் அதிகம் இருக்கின்றன. அவற்றை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போது செயற்கை மழை பெய்ய வைக்க முயற்சி செய்கிறார்கள். செயற்கை மழை பொழிந்தால் தானியங்கள் அதிகம் விளையும். எவ்வளவுதான் மழை பெய்தாலும் இயற்கை சீற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். மழை பெய்யும், பிறகு என்ன செய்ய முடியும்? இவற்றை இயற்கை சீற்றங்கள் என்று சொல்கிறார்கள். சத்தியுகத்தில் இவை ஏற்படுவது கிடையாது, இங்கே ஏற்படுகின்றன. இவை பிறகு அழிவிற்கு உதவி செய்கின்றன. நாம் எப்போது சத்தியுகத்தில் இருப்போமோ அப்போது யமுனை ஆற்றங்கரையில் தங்க மாளிகையில் இருப்போம். மிக குறைவான நாம் மட்டுமே அங்கு இருப்போம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. ஒவ்வொரு கல்பமும் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. முதலில் கொஞ்சம் பேர் இருப்பார்கள், பிறகு மரம் பெரிதாகும். அங்கே அழுக்கான பொருள் எதுவும் இருக்காது. இங்கே பாருங்கள், குருவிகளும் அசிங்கம் செய்து கொண்டிருக்கின்றன. அங்கே அசிங்கத்தின் விஷயமே இருக்காது, அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். நாம் இப்படி தேவர்களாவதால் மனதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மாயா வடிவ ஜீனிடமிருந்து தப்பிக்க குழந்தைகள், நீங்கள் இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மண்மனா பவ, அவ்வளவுதான். இதில் மட்டும் ஜின்னாகி விடுங்கள். ஜின் பூதத்தின் உதாரணம் சொல்கிறார்கள் தானே. வேலை கொடு, இல்லை என்றால் விழுங்கி விடுவேன் என்று சொன்னது. அதனால் தந்தையும் வேலை கொடுக்கிறார். இல்லை என்றால் மாயா தின்றுவிடும். தந்தைக்கு முழுமையான உதவியாளராக வேண்டும். பாபா தனியாக செய்ய மாட்டார். தந்தையோ ராஜ்யமும் செய்வதில்லை. நீங்கள் சேவை செய்கிறீர்கள், ராஜ்யமும் உங்களுக்காகவே இருக்கிறது. நானும் மகத தேசத்திற்கு வருகிறேன், அதாவது மிக அழுக்கான தேசத்திற்கு வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். மாயாவும் முதலையாக இருக்கிறது. அது எத்தனை மகாரதிகளை தின்று விழுங்கிவிட்டது. அவர்கள் எல்லோரும் எதிரிகள். தவளைக்கு பாம்பு எப்படி விரோதியாக இருக்கிறது, அப்படி மாயா உங்கள் விரோதி என்பது உங்களுக்கு தெரியும். நல்லது. இனிமையில் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு பாத்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். சரி, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1, தன்னை பாவத்திலிருந்து விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் தேகாபிமானத்திற்கு வரக்கூடாது. இந்த உலகின் எந்த பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது. 2, மாயா வடிவ சின்னிடமிருந்து தப்பிக்க புத்தி ஆன்மீக தொழிலில் பிஸியாக வைக்க வேண்டும். தந்தைக்கு முழுமையாக உதவி செய்ய வேண்டும். வரதானம். அனைத்து பொக்கிஷங்களையும் நேரப்படி காரியத்தில் பயன்படுத்தி நிரந்தர மகிழ்ச்சியை அனுபவம் செய்யும் பாக்கியசாலி ஆத்மா ஆகுக. பார்த்தாத மூலமாக பிராமண பிறவி கிடைத்தவுடன் முழு நாளுக்கும் உயர்ந்த மகிழ்ச்சியின் பொக்கிஷங்கள் அதிகம் கிடைக்கின்றன. அதனால் உங்கள் பெயரை வைத்தே இப்போது வரை அநேக பக்தர்கள் அற்பகால மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். உங்கள் ஜட சிலையை பார்த்து மகிழ்ச்சியில் நடனம் ஆடுகிறார்கள். அப்படி நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். அதிக பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன, ஆனால் அவற்றை நேரப்படி பயன்படுத்த வேண்டும்.
பயன்படுத்த வேண்டும். சாவியை சதா முன்னால் வையுங்கள், அதாவது சதா நினைவில் வையுங்கள். மேலும் நினைவு சுரூபத்திற்கு கொண்டு வந்தால் நிரந்தர மகிழ்ச்சி அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: தந்தையின் உயர்ந்த ஆசைகளின் தீபத்தை ஏற்றுபவரே குலதீபமாக இருக்கிறார். அவ்வியக்த செய்கை: ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள், அகநோக்கில் இருங்கள். ஆன்மீக ஸ்திதியிலிருந்து புறநோக்கை விட்டுவிடுங்கள், அப்போது உழைப்பிலிருந்து விடுபடுவீர்கள். மேலும் அனுபவங்களின் கடலில் மூழ்குவீர்கள். ஓரிரு அனுபவங்கள் இல்லை, எண்ணற்ற அனுபவங்கள் இருக்கின்றன. ஓரிரு அனுபவங்களை மட்டும் பெற்று அனுபவ குளத்தில் குளிக்காதீர்கள். கடலின் குழந்தைகள், அனுபவங்களின் கடலில் மூழ்குங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ்.